அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசைனில் வந்து நீங்கள் பேஜ் கலர் அண்ட் பேஜ் பார்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நார்மலாக பேஜ் கலருங்கும் போது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் எந்த கலர்ஸ் இதில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டோட கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இல்லை எனக்கு வந்து இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸை கொடுத்து நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கலர்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இல்லை எனக்கு கிரேடியன்ட் கலர்ஸில் வேணும், ரெண்டு கலர் எனக்கு மிக்ஸ் பண்ணி வேணும்னா நீங்கள் கிரேடியன்ட் ஃபில்க்கு நீங்கள் போகலாம். ஸோ இந்த ஃபில் எஃபெக்ட்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கிரேடியன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பிக்சர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பிக்சர்ஸ் நீங்கள் பேக்ரவுண்டாகவும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், நான் என்னோட சிஸ்டம்லேருந்து ஏதாவது ஒரு பிக்சர் நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்ரவுண்ட் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிக்சர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா எனக்கு பேஜ் பேக்ரவுண்ட் வந்து பிக்சராகவும் எனக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கலர்ஸாகவும் வச்சுக்க முடியும், பிக்சர்ஸாகவும் நீங்கள் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இல்லை எதுவும் வேண்டாம் அப்படின்னா நோ கலர்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இதே போல் நீங்கள் இந்த பேராகிராஃப்க்கு மட்டும் நீங்கள் பார்டர்ஸ் கொடுக்குறதா இருந்தால் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்டர்ஸில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஃபுல் பார்டர் வேணும்னா ஃபுல் பார்டர் கொடுத்துக்கலாம், கலர்ஸ் வேணாலும் கலர்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் டிசைனில் போங்க, பார்டர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் பார்டரில் போகிறேன், எனக்கு பாக்ஸ் பார்டர் வேணும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டபுள் லைன் பார்டர் எனக்கு வேணும். கலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெட் கலரில் இருக்கணும்னு நான் கொடுத்துட்டு நான் ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள் எனக்கு டபுள் லைனில் எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப்க்கு நீங்கள் பண்ண முடியும். அல்லது நீங்கள் ஒரு பேஜுக்கே பண்ணுறதா இருந்தால் பேஜ் பார்டருக்கு போயிடுங்க. ஓகேங்களா? பேஜ் பார்டரில் உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு, ஓகேங்களா, சூஸ் பண்ணதுக்கப்புறம் கலர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்களா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பாருங்கள் ஒரு நேவி ப்ளூ கலர் நான் எடுத்துக்கிட்டு நான் ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள் எனக்கு அந்த பேஜ் பார்டர் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பேஜ் பார்டர் எனக்கு பிக்சர்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் பாருங்கள் கலர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ன்னு இருக்குது. பார்த்தீங்களா? இதில் பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் ஏதாவது ஒரு பிக்சர் ஒன்று போட்டுட்டு நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிக்சர்ஸாக உங்களுக்கு வந்துடும், பார்டரில் வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் எனக்கு டாப் அண்ட் பாட்டம் பார்டர் மட்டும் தான் வேணும், எனக்கு லெஃப்ட் ரைட் வேண்டாம் அப்படின்னா இந்த லெஃப்ட் ரைட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், டாப் அண்ட் பார்டர் மட்டும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் பார்டர்ஸ் நீங்கள் பேஜ் நார்மல் பார்டர்ஸ் அண்ட் பேஜ் பார்டர்ஸ் நீங்கள் கொடுத்துக்க முடியும். சரிங்களா? அதே போல் ஷேடிங் ஒன்று இருக்குது. ஷேடிங் ஆக்சுவலி ஷேடிங் அப்படிங்கிறது இப்போ இங்கே நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த பேராகிராஃப் நான் ஃபுல்லாக வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஷேடிங்கில் போயிட்டு எனக்கு ஏதாவது ஒரு கலர் வேணுமோ அந்த கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே நான் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா எனக்கு இந்த மாதிரி ஷேடிங் எனக்கு வந்திருக்கு. இந்த ஷேடிங் மட்டும் இல்லாமல் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட்ஸ் நம்ம பண்ண முடியும். ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10% டாட்ஸ் வேணும் அப்படின்னா 10% கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டாட் சிம்பிள் மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஷேடிங்கில் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேஜ் பார்டர்ஸ் அண்ட் பேஜ் கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா?